இன்றைய காலகட்டத்தில் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் லிவர் ஃபெயிலியர், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். சாப்பிட்ற உணவை கரெக்டாக இதுக்கு தான், ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படுது, இது தேவையில்லை, இதை ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷனை தீர்மானிக்கிறதும் லிவர். அதனால இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி லிவரில் நிறைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் சொல்லலாம். ஸோ அப்போது அந்த லிவரை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் நம்ம லிவர் எப்படி பாதிக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா உடனே இன்றைக்கி அஃபெக்ட் ஆச்சு நாளைக்கு டெத் வந்துச்சுன்னு கிடையாது. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு நமக்கு டைம் நிறையவே கொடுக்கும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து உணவு முறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த கல்லீரல் பிரச்சனையிலேருந்து நம்ம முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சொல்யூஷன் சித்த மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்க முடியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் லிவர் ஃபெயிலியர், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், மெயினாக இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்லையே முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ மோர் தென் 600, ஸோ அது 600க்கும் மேற்பட்ட பணிகளை நம்ம உடலில் செஞ்சிகிட்ருக்கு. ஸோ இந்த லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன், ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லிவர் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு, ஸோ அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் தான். அதுலேயும் முக்கியமாக இந்த லிவரோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவை கரெக்டாக இதுக்கு தான், ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படுது, இது தேவையில்லை, இதை ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷனை தீர்மானிக்கிறதும் லிவர் தான் பண்ணுது. ஸோ இதை தாண்டி அயன், விட்டமின்ஸ் இது எல்லாமே நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும், ஸோ நம்ம உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கும், டைஜஷன் சரியாக நடக்கிறதுக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா பைல், பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய டைஜஷனுக்கு. ஸோ உணவு செரிமானம் நடப்பதற்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் உடலில் ஒவ்வொரு ஹார்மோன் சரியாக இயங்குவதற்கும் மூளை செயல்பாடிலிருந்து உடலோட வளர்ச்சி, ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். ஸோ எல்லா ஆர்கனை கம்பேர் பண்ணும்போது லிவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா தன்னைத்தானே அது ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ நைட் அதுக்கு தான் நல்லா தூங்குங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம். 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கட்டாயம் உறக்கத்தில் இருக்கும்போது தான் லிவர் தன்னை தானே அது கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டைம். ஸோ அந்த டைமில் தான் இன்றைக்கி நிறைய பேர் விழிச்சிருக்கிறோம். இரவு நேரத்தில் கண் விழித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த லிவர் ப்ராப்ளம் அப்படின்றது வருது. ஸோ அதனால தான் இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி லிவரில் நிறைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் சொல்லலாம். ஸோ அப்போது அந்த லிவரை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் நம்ம லிவர் எப்படி பாதிக்கப்படுது. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணால் லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களே சொல்லுவாங்க, மேம் எனக்கு இந்த லிவரில் இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குது, லிவர் சிர்ஹோசிஸ் இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் இத்தனை நாள் நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணேன், இப்போது ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போனா எப்போங்க ஒரு 10 நாளாக நான் குடிக்கிறதில்ல. அப்படி கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம க்ரானிக்காக வருட கணக்கில் ஆல்கஹால் எடுத்து லிவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே முடியாது, என்னோடய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிற கண்டிஷனில் தான் லிவர் சிர்ஹோசிஸ் வரும். இந்த லிவர் சிர்ஹோசிஸ் சொல்கிறது என்னென்னா, நம்ம லிவரில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்கார் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும், ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால் ஒரு வடு இல்லை தழும்பு மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அப்போது டிஷ்யூஸ் எல்லாமே தழும்பு மாதிரி மாற லிவர் அப்படியே ஹார்டாகிடும்.
ஸோ அப்போ ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் இது வருது. அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். லிவருக்கு மேலே நல்ல கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதனாலையும் வரலாம். தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பைல் செக்ரீஷன் ஏற்படுது இல்லையா, பைல் செக்ரீஷனில் பாதிப்பு, இல்லை கால் பிளாடரில் ஸ்டோன்ஸு, கால் பிளாடரில் பாலிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா லிவரில் ப்ராப்ளம் ஏற்பட்டு, ஏன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயிண்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹெப்பாட்டிட்டிஸோட டைப்ஸ். ஸோ இதில் அதிகமாக லிவர் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுதுன்னா லிவர் சிர்ஹோசிஸ் ஏற்படுது. ஸோ காலப்போக்கில் இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், இல்லை சிகிச்சை எடுக்கலைன்னா கண்டிப்பாக இது டெத்தை தான் காஸ் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா உடனே இன்றைக்கி அஃபெக்ட் ஆச்சு நாளைக்கு டெத் வந்துச்சுன்னு கிடையாது. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு நமக்கு டைம் நிறையவே கொடுக்கும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து உணவு முறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த கல்லீரல் பிரச்சனையிலேருந்து நம்ம முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சித்த மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்க முடியும். இப்போது நமக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு, லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு ஜாயிண்டிஸ், கண்டிப்பாக ஜாயிண்டிஸ், காமாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரியாக ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகாது, பசியின்மை, மந்தத்தன்மை இருக்கிறது, சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, தலை சுத்தல், அடிக்கடி வாய் கசந்து வாந்தி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. சருமத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும், அடிக்கடி தலை சுத்தல் ஏற்படுறது, வியர்வை மஞ்சளாக வருவது, ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன், சிவியராக கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அப்படியே மலம் கழித்தாலும் பிளாக் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கருமை நிறத்தில் ரத்தம் கலந்து வெளியேறது, ஒரு சிலருக்கு இரும்பும் போதோ தும்பும் போதோ லைட்டாக ஒரு பிளட் ஸ்ட்ரெயின் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு. அசைட்டிஸ் கண்டிஷன், அசைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் நீர் சேர்த்து பெருசாக இருக்கிறது, ஷைனிங்காக இருக்கும், வயிறு பார்த்தோம்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தண்ணீர் நிறைய சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஃபேட்டி லிவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபேட்டி லிவர்லாம் சரியாயிடும்னு ஒரு சிலர் சொன்னாலும் கவனமாக இருந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை நம்ம சரி செய்து ஆக வேண்டும். இதற்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ராப் பண்ணணும். அதே மாதிரி அசைவ உணவுகள், நான்வெஜ்ஜை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. குறைந்தபட்சம் 6 மாதமாவது இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். கட்டாயம் எடுக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய மூலிகைகளை இதெல்லாம் கட்டாயம் நம்ம எடுக்கணும்னா இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மஞ்சளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கல்லீரல் பாதுகாப்பிற்கு மஞ்சள் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. சீரகம், மிளகு, இதுவுமே நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள். ஸோ இதையுமே வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். சரி, இதை தாண்டி மருந்து முறைகள் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான சிகிச்சைகள் இதற்கு தரப்படுது? கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன இருக்குது? இதில் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து ஹோம் ரெமடிஸில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தோம். மூலிகைகள் எதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் இம்பார்ட்டண்ட். இந்த கீரை வகைகளில் பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்முள்ளி கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கீரைகள் வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. அதற்கப்புறமாக பார்த்தோம்னா இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நமக்கு மற்ற ஆர்கன்ஸில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை ஹார்ட்டில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமாக சில மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு கரிசலாங்கண்ணி, கற்பம். ஸோ கரிசலாங்கண்ணி கற்பம் முறைப்படி கண்டிப்பாக சாப்பிடும்பொழுது அது லிவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா கீழா நெல்லி கற்பம், இதுவுமே ஒரு முக்கியமானது. நார்மலாக லிவரில் ப்ராப்ளம் இருந்தால் கீழா நெல்லியை மோரில் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கீழா நெல்லியை கற்பமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு நமக்கு ஆற்றலை வந்து தரக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவர் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சீந்தில் சேர்ந்த மருந்துகள், வேலிப்பருத்தி சார்ந்த மருந்துகள், மரமஞ்சள், இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்து வகைகள். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கல்லீரல் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கான சிறந்த சிகிச்சைகள் வந்து நமக்கு இருக்குது. உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து இதற்கான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.